How to improve logical thinking? இந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்க ரீசெண்டா லைவ் பண்ணப்பையும் அதுக்கப்புறம் வந்து நிறைய கமெண்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து ப்ரோக்ராமிங் பண்றப்போ அதுல இருக்க லாஜிக்கல் திங்கிங் வந்து நல்லா பண்றது இந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. சோ அதுக்கான ஆன்சர் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். எப்படி நம்ம வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கலாம், அதெல்லாமே வந்து இந்த வீடியோல பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஹலோ அண்ட் வெல்கம் டு எஜுகேட்ஸ். இப்பதான் எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. சோ நீங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்க சின்டாக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து சால்வ் பண்றதுக்காக வந்து பாத்துருப்பீங்க. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினே வந்து வருது. என்ன கொஸ்டின்னா, இதுல வந்து எப்படி நம்ம லாஜிக்கல் திங்கிங் வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றது. சோ இந்த இடத்துலதான் வந்து எல்லாருக்குமே வந்து ஸ்டக் ஆகுறாங்க. அந்த வேஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ எந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாலுமே நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ஸ்டெப் வந்து என்னன்னா இதுதான். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டினை வந்து பிரேக் டவுன் பண்ணணும். பிரேக் டவுன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு பேப்பர்லயோ வந்து இல்ல ஏதாவது ஒரு போர்ட்லயோ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் வந்து என்ன, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் வந்து வேணும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து எழுதி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதுல என்ன மாதிரியான கண்டிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமோட அவுட்புட் வந்து கொண்டு வர போறீங்க அப்படிங்கறது எல்லாமே நீங்க வந்து எழுதணும். சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ப்ராப்ளமோட ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே வந்து கோடிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடலாம், இன்புட் வந்து வாங்கிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அப்படி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து எப்படி பண்றது, அப்படி உடனே வந்து அந்த இடத்துல போய் நம்ம வந்து திங்க் பண்ணிட முடியாது. நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்து என்ன, ப்ராப்ளம் வந்து என்ன அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனே வந்து கொண்டு வர முடியும். சோ இதுதான் வந்து அந்த இம்பார்ட்டன்டான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை டெய்லி வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். நாங்க ஆல்ரெடி வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி Hackerrak இல்லைன்னா Leetcode இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். சோ நீங்க டெய்லி போய் நீங்க வந்து உங்களோட பிராக்டிஸ் நீங்க வந்து டெய்லி பண்ணலாம். சோ அப்படி நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து நிறைய ஏதாவது மிஸ்டேக் வந்து நடக்கும், இல்லைன்னா எரர் வந்து வரும். அது கண்டிப்பா வந்து வரும். சோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, கூகுள்ல போய் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாப்பீங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். சோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வந்து ஒரு ப்ரோக்ராமருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு வெப்சைட்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான நீங்க எரர் வந்து கேட்டாலுமே அதுல வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த எரர் வந்து வந்திருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த எரர் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்ஸ்ல நீங்க வந்து போனீங்கன்னா அதோட ஆன்சர்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும். சோ வந்து நீங்க இந்த மாதிரி வந்து லேர்ன் பண்றதுனால எப்படி அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம், எப்படி அந்த மிஸ்டேக் எல்லாமே வந்து எரர் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரிய வரும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னொருத்தவங்களோட கோட்ஸ் எல்லாமே வந்து பாக்கணும். இன்னொருத்தவங்களோட கோட்லாம் எங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வந்து Github அப்படிங்கிற வெப்சைட் வந்து போலாம். அந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமர்ஸ்க்குமே அவங்களுக்குனே ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களோட ப்ரோக்ராம் பண்றது எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து சேவ் பண்ணிட்டே வந்து வருவாங்க. சோ நீங்க வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து அதுல சர்ச் பண்ணி பார்த்தாலும் அதுக்கான ஆன்சர் எல்லாமே அப்படியே அதுல வந்து இருக்கும். சோ நீங்க வந்து அதை பார்த்து வந்து அவங்க எப்படி எல்லாம் திங்க் பண்ணிருக்காங்க, அவங்களோட கோட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்டான கோடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ நீங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னா எது நல்ல கோடு, எது வந்து ரொம்ப ஒரு எஃபிஷியன்ட் இல்லாத கோடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய வரும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரியே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து அவங்க எப்படி அதை சால்வ் பண்றாங்க, அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து பாக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து Githubலயோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நீங்க வந்து கோடிங் வந்து பாக்குறதுனால அவங்க மித்தவங்க எல்லாருமே வந்து எப்படி திங்க் பண்றாங்க, அவங்க வந்து எப்படி வந்து அந்த லாஜிக் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய வரும். சோ இதை வச்சு நீங்க வந்து லாஜிக்கல் திங்கிங் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அல்காரிதம் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க வந்து ஒரு சிஎஸ்ஆர் ஐடி ஸ்டூடெண்டா வந்து இருந்தீங்கன்னா உங்க காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்லயே வந்து அல்காரிதம் அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு சர்ச்சிங் அல்காரிதம், சார்ட்டிங் அல்காரிதம், அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து லிங்க்டு லிஸ்ட், அரே, அப்புறம் ட்ரீ இதெல்லாமே வந்திருக்கும்.
இந்த ரெண்டையுமே வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அல்காரிதம் அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க டெய்லியும் வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. நீங்க எந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பண்ணாலுமே அதுல வந்து யூஸ் பண்ண போறது இல்ல. ஆனா வந்து நீங்க ஒரு ப்ரோக்ராமோ இல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையோ வந்து சால்வ் பண்றப்பயோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகி நீங்க வந்து திங்க் பண்றதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், ஒரு நல்ல ப்ரோக்ராம், ஒரு எஃபிஷியன்டான ப்ரோக்ராம் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்காரிதம் அப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து நல்லா தெரிய வரும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கண்டிப்பா ப்ராஜெக்ட் வந்து பண்ணியே ஆகணும். ப்ராஜெக்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து ஒரு சின்ன டாஸ்கே வந்து ஒரு ப்ராஜெக்டா வந்து பண்ணலாம். ஒரு கால்குலேட்டர் வந்து பண்றது, இல்லைன்னா வந்து ஒரு மினி கேம் வந்து கிரியேட் பண்றது, இந்த மாதிரி வந்து நிறைய பிகினர் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்க வந்து நிறைய ஆன்லைன்ல இருக்க ப்ராஜெக்ட் அப்படிங்கறத விட உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து யூஸ் ஆகும், நீங்க வந்து டெய்லி லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்தா அதை வந்து ஒரு ப்ராஜெக்டா வந்து மாத்தி அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து திங்க் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட டாஸ்க் எல்லாமே இந்த டெய்லி வந்து முடிக்கணும், முடிச்ச டாஸ்க் எல்லாமே நீங்க வந்து பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மேனேஜர் அப்படிங்கறதே ஒரு ப்ராஜெக்டா வந்து பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே அதுக்குள்ளேயே ஒரு 10 இல்லைன்னா 20 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் எல்லாமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஜிக்கல் திங்கிங் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கான சில டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ஃபுல்லா ரூல்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்ல. நீங்க வந்து டெய்லி வந்து பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி டெய்லி வந்து பிராக்டிஸ் நல்லா வந்து பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கே வந்து லாஜிக்கல் திங்கிங் எப்படி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வேஸ் வந்து தெரிய வரும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க சொல்ல விட்ட ஸ்டெப்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா வந்து தெரிஞ்ச லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்பதான் வந்து அடுத்து பார்க்க வரவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி அந்த லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.